ஒருத்தனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா எந்த மனிதனும் அவனை அடக்கவே முடியாது. ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம செல்ஃப் ப்ரமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. God will bring that anointing out. ஏன்னா அபிஷேகம் பண்ணினது மனிதன் அல்ல, தேவனை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். தேவன் ஒருவரை அபிஷேகம் பண்ணுவார் என்றால் அதற்குண்டான வழி வாசல்களை தேவனை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசா போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று முதல் எனக்கு இவருக்குள்ள இருந்த இரட்டத்தனியான அபிஷேகம். தம்பிமார்கள் எல்லாம் கேளுங்க, இரட்டத்தனியான அபிஷேகம் கேட்டேன், சால்வை விழுந்துச்சு பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சால்விய தூக்கி யோர்தான்ல அடிச்சுதான் ரெண்டா பொளந்ததுதான். கூட இருக்க தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்க, ஆம், எலியாவின் அபிஷேகம் இரட்டத்தனையாய் எலிசாவின் மேல் விழுந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், சில பேர் இன்றைக்கு அபிஷேகத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. உங்க மேல விழுகிற அபிஷேகத்தை ஜனங்கள் காண்பார்கள்.